அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது SLCJயின் இரவு பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரொஷேல் அருள்தாஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். பலத்த காற்று காரணமாக கொழும்பில் 59 மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கும் இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஒருவர் பலியானதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பலத்த காற்று காரணமாக கொழும்பில் 59 மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. பலத்த காற்று காரணமாக கடந்த 20ஆம் தேதி முதல் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் 59 மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பொது இடங்கள், வீதிகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் உள்ள மரங்கள் இவ்வாறு விழுந்துள்ளன. அத்துடன் நாடளாவிய ரீதியில் மரங்கள் முறிந்து வீழ்ந்த சம்பவங்களால் இதுவரையில் 8 பேர் உயிரிழந்ததுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். நேரம் மரங்களுக்கு கீழாக வாகனங்களை நிறுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு கொழும்பு மாநகர சபை சாரதிகளை கோரியுள்ளது. இதேவேளை மரம் முறிந்து வீழ்ந்தமையினால் தடைப்பட்டிருந்த கொழும்பு பதுளை அஞ்சல் தொடருந்து சேவை இன்று முதல் வழமை போல முன்னெடுக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் முந்தல் மற்றும் பலாவிக்கு இடையிலான தொடருந்து மார்க்கம் நீரில் மூழ்கியதன் காரணமாக புத்தளம் மார்க்கத்தின் தொடருந்து சேவை பங்கத்தனிய வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கும் இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருமைய வேலை திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இலவச காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் 5 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட 600 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருமைய திட்டத்தின் கீழ் 1376 முழு உரிமையுள்ள காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1286 காணி உறுதி பத்திரங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 1700 காணி உறுதி பத்திரங்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 375 பேருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஒருவர் பலியானதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். அனுராதபுரம் கல்கமுவ மீவோயா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 13 பேர் காயமடைந்தனர். பாதனியுவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி யாத்திரை சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி மரமுற்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் எம்பலிப்பட்டிய பகுதியை சேர்ந்த 69 வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 13 பேர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 7 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கமுவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையர் ஒருவரை நாடு கடத்த பிரித்தானியா நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துவதற்கு பிரித்தானிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த போரிலிருந்து தப்பிப்பதற்காக பிரித்தானிய குடியுரிமை பெற்ற தனது மனைவி மற்றும் மகன்களுடன் பிரித்தானியாவில் தங்கியிருக்க அவருக்கு கால வரையறையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டது. தென்மேற்கு லண்டனில் 58 வயதுடைய குறித்த தமிழர் பிரிக்ஸ்டனில் உள்ள இறைச்சி விற்பனை நிலையத்தில் பகுதி நேரமாக பணியாற்றி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் 2 வருடங்களாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையர்களை கடத்தும் குழுவொன்றின் தலைவராகவும் அவர் செயற்பட்டு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கையிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஆட்கடத்தலில் ஈடுபட்டமை தொடர்பில் இந்த சந்தேக நபர் உட்பட 14 பேரை குற்றவாளியாக அறிவித்து பிரான்ஸ் நீதிமன்றம் கடந்த வருடம் தீர்ப்பளித்துள்ளது. ஆட்கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளான குறித்த நபர் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்குடன் தொடர்புடைய
செய்துள்ளதான சந்தேக நபரான இவர் பிரித்தானியாவில் எந்த தண்டனையும் இல்லாத நிலையில் பிரான்ஸ் அதிகாரிகளின் சார்பாக கடந்த 2022 ஆண்டு லண்டனில் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து அவரை பிரான்சிடம் ஒப்படைக்குமாறு பிரித்தானிய நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகளுடன் வீட்டில் இருக்கும் தனது மனைவியை பராமரிக்க வேண்டும் என கூறி நாடு கடத்தலை எதிர்த்து போராடினார். இனி வெளிநாட்டுச் செய்திகள். நேற்று நள்ளிரவு டெல்லி சிறுவர் வைத்தியசாலையில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் காரணமாக குறைந்தது 7 புதிதாக பிறந்த சிசுக்கள் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு டெல்லியின் விவேக் விகார் பகுதியில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவலை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் 16 தீயணைக்கும் வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கட்டடத்தின் முதலாவது தளத்திலிருந்து 12 புதிதாக பிறந்த சிசுக்கள் மீட்கப்பட்டு தற்போது விசேட மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். தீப்பரவல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உரிய விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகள் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீப்பரவல் சம்பவம் தொடர்பில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவலை வெளியிட்டுள்ளார். முன்னதாக நேற்று குஜராத்தின் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு வலயத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 9 சிறுவர்கள் உட்பட 27 பேர் பலியாகினர். பலியானவர்களின் உடல்கள் முற்றிலும் கருகிவிட்டதன் காரணமாக அடையாளம் காண்பது கடினமாகியுள்ளதாக காவல்துறை பிரதி ஆணையாளர் விநாயக் பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இனி விளையாட்டுச் செய்திகள். உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சி போட்டிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. குறித்த போட்டிகள் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளன. 2020 ஆடவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் நடைபெறவுள்ளது. இந்த போட்டித் தொடரில் இலங்கை உட்பட 20 அணிகள் பங்கு கொள்கின்றன. இதற்கமைய இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையேயான பயிற்சி போட்டி நாளை மறுதினம் நடைபெறுகின்றது. இது தவிர அயர்லாந்து அணியுடனான போட்டி எதிர்வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமான இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எதிர்கொள்கின்றது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் இன்று இரவு 7:30க்கு ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் SLCJயின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. விடை பெறும் நான் உங்கள் ரோஷேல் அருள்தாஸ். வணக்கம்.